வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு ரூஃப் ஒன்று பைப்பு லைன் போட வந்திருக்கேன். அதுக்கு லைட்டு செட் பண்ணுறோம். சரி, அந்த பெண்டன் ஹோல்டர் எப்படி செட் பண்ணுறது ரூஃபுக்கு, அந்த வீடியோ போடலான்னு பார்த்தா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரூஃப் காங்கிரீட் பைப்பு போடுறது உள்ளார நம்ம மோடம் மூடுறப்போ லைட்டு போடணும். அதுக்காக லைட்டு ரெடி பண்ணிட்டு தான். சரி, இந்த வீடியோ சின்ன வீடியோ தான், இது ஈஸியான விதம் தான், அதை பற்றி போடுவோம்னு சொல்லிட்டு போடுறோம். இப்போ நம்ம ஒரு அரை கையில் ஒயரை வாங்கிட்டு நம்ம டேப் அடித்து ரெடியாக இருக்குது. இது பாட்டம் பெண்டன் ஹோல்டரு 2 பின் டாப்பு 2 குந்தல்லாம் வாங்கியிருக்காங்க. ஒயரை அரை கையில் வாங்கிட்டோம், மீட்ரு கணக்காக வாங்கலை. அரை கையில் வாங்கினா நம்மளுக்கு ரேட்டு கம்மியாகும். பெண்டன் ஹோல்டரை கட்டிட்டு இதேமாரி ரிமூவ் பண்ணி த்ரெட்டு டைப்பு தான் இருக்கும். ரிமூவ் பண்ணிவிட்டேன். இது தெரியாதவங்களுக்கு தான். இது கீழே கீழேயும் த்ரெட்டு கொடுப்பாங்க. இந்த கீழே உள்ள பாட்டத்தை கட்டிட்டோன்னா நம்ம பல்பு ஷேடு அதேமாரி ஐட்டத்தை போட்டுக்கலாம். அதனால் த்ரெட்டு டைப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. சில ஹோல்டரில் இப்போ வர ஹோல்டரில் மோல்டிங்காக வருது. அதேமாரி கீழே உள்ள த்ரெட்டு ஏதாச்சும் ஷேடு ஏதாச்சும் ஷீட்டில் வச்சு முறுக்கிற மாரி அதேமாரி தான் நம்ம தனியாகவே முறுக்கிக்கலாம். இதுமாரி பின்னாடி லூப்பிங் அடிச்சுக்கிட்டு இதில் சப்போர்ட்டு முடிச்சுக்கலாம். இது பெண்டன் ஹோல்டர் உள்ளார இதேமாரி ஒயரை முடிச்சு போட்டுட்டு இந்த ஹோல்டரில் போடணும். ஏன்னா அப்போ தான் ஒயர் இழுக்கிறப்ப இந்த ஹோல்டர் ஸ்க்ரூலேருந்து கட்டாகாமல், காப்பர் கட்டாகாமல் ஒயர் அப்படியே வரும். இப்போ இந்த ஸ்க்ரூவை கட்டி ரிமூவ் பண்ணிட்டு 2 ஸ்க்ரூலேயும் பேஸ்ட் நோட்டில் கொடுத்துட வேண்டியதான். இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம மேலே உள்ள டாப்பை முறுக்கிட வேண்டியதான். இதை முடித்து என்னத்துக்குன்னா அந்த இழுத்துக்கிட்டு இந்த ஒயரை கட்டாகி வராமல் இப்போ அழுத்தி முறுக்கிட வேண்டியதான். நம்ம இதில் முறுக்கியாச்சு. இப்போ முறுக்கிட்டு இதேமாரி இந்த ஹோல்டரில் என்ன செய்யணும், இந்த ஹோல்ஸ் இருக்குது காங்கிரீட் டைப்பில். பால் சிமெண்ட்டு பால் ப்ளஸ்ஸு தண்ணி ஊற்றுறப்ப தண்ணி லீக்கேஜ் ஆகிறப்ப இது ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் நம்ம காங்கிரீட்டுக்கு ஏரியாவை போடுறப்ப இந்தமாரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறப்ப போடுறப்பையும் நம்ம இதில் ஹோல்டரில் டேப் அடிச்சிடும். இந்த ஹோல்ஸ் வழியாக கண்டிப்பாக தண்ணி போய் கலவை தண்ணி தான் போய் ஷார்ட் ஆகிடும். அதனால் இதேமாரி டேப் அடிக்கணும். நார்மலாக வீட்டுக்கு போடுறப்ப தேவைப்படாது. ஏதாச்சும் கூரை வீடு அதுமாரி போடுறப்ப கண்டிப்பாக டேப் அடித்து போட்டால் நல்லது. ஏன்னா கூரை வச்சு டேமேஜ் ஆகி சொட்டுனால அதில் கரெக்டாக ட்ராப்பு போயிட்டே இருந்துச்சுன்னா ஷார்ட் ஆகிடும். 2 தான். இப்போ 2 பின் முறுக்கலாம். 2 பின் டாப்பு இது குந்தன் கம்பெனி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் சைடு ஸ்க்ரூ எல்லாத்தையும் கட்டிட்டு நம்ம நார்மலாக முறுக்கிற மாரி இல்லாமல் ப்ளஸ்ஸு முடிச்சு போட்டு இதுக்கு முறுக்கணும். சில பேர் டேரெக்டாக முறுக்கிறாங்க. டேரெக்டாக முறுக்கிறப்ப ஸ்க்ரூ சப்போர்ட்டு இழுக்கிறப்ப திரும்பி பிடுங்கிட்டு வந்துடும். பிடுங்கிட்டு விட்டு இருக்கும். இதேமாரி முடிச்சு போட்டு முறுக்கணும். முடிச்சு போட்டு முறுக்குன்னா ஒயர் இழுக்கிறப்ப நார்மலாக எல்லோரும் ஜென்ரலாக நார்மலாக தான் முறுக்குவாங்க. இதேமாரி முடிச்சு போட்டு முறுக்குனிங்கன்னா ஒயர் இழுக்கிறப்ப இந்த பின்னு பிடுங்கிட்டு வரும் தவிர உள்ளார ஒயர் கட்டாகாமல் வரும். இதேமாரி உள்ளார ஒயரை வச்சுட்டு இதேமாரி முடிச்சு போட்டுட்டு முறுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அடிக்கடி கட்டி யூஸ் பண்ணுற இந்த ஏரியா. ஏன்னா இப்போதைக்கு ஒர்க்கு முடிஞ்சிட்டு ரூஃப் ஒட்டி முடிக்க போகிறாங்க, காங்கிரீட் போட போகிறாங்க. அப்போ ஒர்க்கு பூஸ்டி வேலை முடிகிற வரைக்கும் இந்த 2 பின் தான் இருக்கும். அதனால் இதேமாரி முடிச்சு போட்டு ஃபினிஷிங்காக முறுக்கிட்டோன்னா வெளியில் பார்த்தா ஃபினிஷிங்காக இருக்கும், நல்லா ஹெவியாகவும் இருக்கும். இப்போ ஒயர் ரெடி ஆகிட்டு நான் ரூஃப் பைப் போட்ட வீடியோ தனி வீடியோவாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை பற்றி வீடியோ கமெண்ட் சொல்லுங்கள். நான் அதை பற்றி கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி.